அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சொல்லுடா. என்ன இவ இவ்ளோ ஆர்வமா இருக்கா? இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சரி சரி இருக்கட்டும். ஆனா நம்ம லவ் ஸ்டோரிய சும்மா வாலிப்பட ரேஞ்சுக்கு சொல்றோம். சொல்லுடா ஜீவா. டேய் என்னடா ஆச்சு? ஏ இருமா, என் காதல் கதைய சொல்ல போறேன். அதுவும் அது செத்து போன கதைய சொல்ல போறேன். கொஞ்ச நாச்சும் ஃபீல் பண்ண வேண்டாமா? ஓ ஃபீலிங்ஸா? ம், ஏண்டா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா மனசு அந்த அளவுக்கு வலிக்குமா? ஆ ரொம்ப வலிக்கும். அது எப்படி ஒரு வலினா? டேய் அதெல்லாம் அப்புறம் சொல்லு. ஃபர்ஸ்ட் உன் லவ் ஸ்டோரியை சொல்லு. அவசரத்தை பாரு. டேய் ஜீவா, சொல்லுமா. எதுக்கு கையில பூ கொண்டு வந்திருக்க? அது ஒண்ணு இல்ல. ஃபர்ஸ்ட் என் காதலிய பாக்கும்போது இப்படிதான் கையில பூவோட வந்து உட்கார்ந்திருந்தேன். ஓ, ஆமா, நீ என்ன கையில பூவோட வந்திருக்க? இதுக்கு அப்படி ஒன்னும் ஃபிளாஷ்பேக்லாம் இல்ல. சும்மா வரும்போது வெளியே இருந்தது, அழகா இருந்ததேன்னு பறிச்சிட்டு வந்தேன். ஓஹோ, இந்த பார்க்குக்கு வந்து இந்த பூவெல்லாம் பறிக்கிறது நீதானா? இரு வாட்ச்மேன் வரட்டும், போட்டு கொடுக்கறேன். டேய் சும்மா சொன்னேன். மூஞ்ச பாரு. ஏண்டா லூஸ் மாதிரி பயமுறுத்துற? உன்னோட கதையெல்லாம் கேட்கணும்னு ஒரு ஆர்வத்துல வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? ஏய், அதுக்காக கோபப்பட்டு எழுந்து போயிடாத. நான் வேற உன்கிட்ட சொல்லணும்னு ஏகப்பட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னது ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா? இல்ல அது அது உள்ள இருந்து ஞாபகப்படுத்தி ஒரு கோர்வையா சொல்ல ப்ரிப்பேர் பண்ணி. ஓ ஓகே ஓகே. இங்க பாரு ஜோ, இது வரைக்கும் நான் என் லவ் ஸ்டோரிய யார்கிட்டயுமே சொன்னதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட சொல்றேன். நீ இதை யார்கிட்டயும் சொல்லாத, உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். ஓகே ஓகே, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்ப சரி. டேய் அந்த பொண்ணு பேர் என்ன? பொண்ணா? எந்த பொண்ணு? டேய் உன் லவ்வரா? ஓ, என் காதலியா? ஐயோ, பொஸ்கோன் பேரை கேக்குறா. என்ன பேர் சொல்லலாம்? பேரு ஓகே, வாலி மூவிய சொல்லும் போது அதுல உள்ள பேரு சொல்லாம இருந்தா இப்படி அதையே சொல்லிடுவோம். டேய் என் ஆளு பேரு சோனா. சோனாவா? எப்படி இருக்கு? வாவ் பியூட்டிஃபுல். சொல்லு. சோனாவை எப்போ பார்த்த? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே பிடிச்சு போச்சா? ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த பார்க்ல தான். இந்த பார்க்கா? அதிகால நேரம். அப்பதான் சூரியன் மெல்ல மெல்ல வெளியே வந்துகிட்டு இருந்தது. சூரியன் வெளியே வந்ததெல்லாம் போதும். அப்புறம் அடுத்து சொல்லு. சூரியன் அப்படியே மெதுவா எட்டி பார்த்துச்சு. அது எட்டி பார்க்க அப்படியே விடியல். ரொம்ப ரம்யமான பொழுது. அப்படியே அங்கங்க காக்கா கத்துறதும் குருவி குயிலு எல்லாம் அங்கங்க சத்தம் போட்டுட்டு இருந்தது. ஓகே ஓகே. அப்புறம் அப்படியே லேசான பனிமூட்டத்துல இதமான காத்துல அப்படியே ஒரு உருவம். சோனாவா? இல்ல நானு. நீயா? ஆமாமா, அப்படியே நான் அந்த இடத்துல அப்படியே மெதுவாவும் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். டேய் எருமை, உன்னை பத்தி ஏன்டா சொல்ற? சோனாவை பத்தி சொல்லு. போருமா, இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எனக்கு சொல்ல தெரியும். டக்குன்னு சோனாவை பத்தின்னு சொன்னா எனக்கு சொல்ல வராது. அது மாதிரி ஊட பேசாத, பிறகு திரும்ப இருந்து வந்துருவேன். டேய் வேண்டாம், சொல்லு. நீ அப்படியே நடந்து வந்துட்டு இருந்த. ஆமா, அந்த இதமான காத்துல அதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு ஒரு அழகான பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? தேவதை, அவள் ஒரு தேவதை. அந்த சாங் நான் கேட்டுட்டு இருக்கும் போது அப்படியே என் முன்ன தேவதை மாதிரி. சோனாவா? என் ஆளுக்கு ரெக்க மட்டும் இருந்தா அவ தேவதை தெரியுமா? யா அப்படியே பூக்களுக்கு நடுவுல அந்த பனி சூழ்ந்த இடத்துல என் காதலி அப்படியே மெதுவா அவளும் வாக்கிங் வந்துகிட்டு இருந்தா. அப்போ வெயிட் என்ன? நான் அத அப்படியே இமேஜின் பண்ணி. ஓகே பாரு. பூக்களுக்கு நடுவுல பனிமூட்டம். ஓகே. டேய் உன் ஆளு நைட் ட்ரெஸ்ஸோட வந்தாளா? இல்ல ஒரு லாங் ஃப்ராக், லைட் பிங்க் கலர்ல அப்படியே பார்க்க தேவதை மாதிரி. ஒரு நிமிஷம். என்னாச்சு? இல்ல உன்னோட சோனா எப்படி இருப்பா? அதான் சொன்னேனே தேவதை மாதிரி. நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்க. ஓ, அதுக்கு கேக்குறியா? அவ அழகா எதுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டு இமேஜின் பண்ணாத. அந்த இடத்துல உன்னோட ஃபேஸ வெச்சுக்கோ. நானா? தேவதமா? அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் சோனா ஜோதிகாவா மாறலாம்.
இப்ப நீ நினைச்சு பாரு, பிறகு நான் மறந்துடுவேன். சரி சரி ஓகே. லாங் ஃப்ராக், பிங்க் கலர் Dress. பார்த்தா என்னோட ஜோ. என்னன்னா ஜோவா? ஐயோ, ஜோ இல்லம்மா, சோனா. தப்பா கதையை கவனிக்க கூடாது, புரியுதா? சரி ஓகே. என்னோட சோனா அங்க இருந்து அப்படியே மெது மெதுவா நடந்து வர, நான் இந்த பக்கம் இருந்து அப்படியே மெது மெதுவா நடந்து போக, அப்படியே ரெண்டு பேரும் நேருக்கு நேர் எதுக்க சந்திக்கும் போது இருந்த பனிமூட்டத்துல சோனா என்ன கவனிக்காம அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டா. அப்புறம் அப்புறம் அந்த பனிமூட்டத்தை அப்படியே விலக்கி பார்த்தா என் சோனா, வாவ் எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? அவளை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததும் முத அவ கண்ண ஒரு நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. அப்படி ஒரு அழகான கண்ணு. சொல்வாங்கல்ல, பார்வையாலை கொல்றது, இந்த கண்ணு கொன்னுச்சு. அதான் சோனாவோட கண்ணு. நான் அவளை பார்க்க, அவ என்ன பார்க்க, அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ திடீர்னு சாரின்னு ஒரு சவுண்டு. சாரியா? யார் சொன்னது? சோனா என்ன டச் பண்ணதுக்காக சாரி கேட்டு அப்படியே என்னை விட்டு கடந்து போனா. அப்போ அந்த நொடி, கடந்து போன நொடிய என்னால தாங்கிக்க முடியல. அந்த ஒரு ஃபீல இப்ப நினைச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். டேய், பார்த்த 2 நிமிஷத்துலயா? நீ வேற 2 நிமிஷங்கிற, ஆனா அது எனக்கு ஒரு 2 யுகம் மாதிரி இருந்தது. யுகமா? ஆமா, அப்படி ஒரு பார்வை, அப்படி ஒரு தேவதை. அப்புறம் எனக்கு கடந்து போகும்போது அதை என்னால ஏத்துக்க முடியல. திரும்ப அந்த பொண்ணு கூப்பிட்டு பேசலாமான்னு மனசு அப்படியேவும் லேப்டாப்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த நிமிஷம் பக்கத்துல அந்த ரோஜா செடியில ஒரு ரோசை அழகா பறிச்சு அவளை கூப்பிட்டேன். என்ன சொல்லி கூப்பிட்ட? என்ன சொல்லி கூப்பிடணும்? சோனான்னு அவ பேரை சொல்லவே இல்ல. சும்மா சொல்லுவான், இவ கண்டுபிடிக்க மாட்டா. சொல்லு, என்ன சொல்லி கூப்பிட்ட? ஹே சோனா, ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். பாத்தியா எப்படி பேர் தெரியும் கண்டு கூட பிடிக்கல. ஏ ஜீவா, உன் கதையை அப்படியே நம்புறா. கண்டினியூ பண்ணு. அப்புறம் கையில ரோஸோட நான் அவ எதுக்க நின்ன, என்னன்னு தெரியாம குழப்பத்தோட என்ன பார்த்தா. அந்த நிமிஷம் நான் அவகிட்ட எப்படி பேச்சு கொடுக்கன்னு தெரியாம அப்படியே குழம்பி போய் நின்ன. அப்போ ஒரு அழகான குரல். யாருன்னு கேட்காத, அது வேற யாரும் இல்ல, சோனாதான். சோனாவா? ஓ, அப்பனா சோனாவே உன்கிட்ட பேசினாளா? என்ன பேசினா? அது வந்து, ஐயோ சொல்லுடா. என்ன பார்த்து முத பேசின வார்த்தை ஹாய் ப்ரோ. டேய், என்ன ப்ரோவா? ப்ரோ நான் சொன்னேன். ஆமாடா. சேச்சே, ப்ரோன்னு சொல்லலாமா? என்ன பார்த்து அழகா. அழகா? ஹாய். ஹாய். அழகிய அசுரா. என்ன சொல்றீங்க? அது என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததும் என்னென்னமோ பேசணும்னு தோணுது. எனக்கும் சேம் அதே ப்ராப்ளம் தான். சோனா, உன்னை பார்த்ததுமேவும் எனக்கும் என்னென்னமோ தோணுது. என்ன ஒரு ஃப்ளோல சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. இல்லடா, இது எப்படி பார்த்ததும் அவ இவ்ளோ விஷயம் உன்கிட்ட பேசுவா? நீ எந்த என்ன பார்த்ததும் உன் லவ் ஃபெயிலியர் கதையை சொல்லுன்னு சொன்ன. ஏன் கேக்குற, எதுக்கு கேக்குற? நான் ஏதாவது கேட்டேனா? சொல்லு, கேட்டேனா? இல்ல. அப்ப நான் பேசாம கதையை கேளு. இருந்தாலும் லாஜிக் இடிக்குதே. என்ன லாஜிக்? இல்ல, அது எப்படி பார்த்ததும் பிடிக்கும்? என்ன மாதிரி பையன்லாம் பார்க்க பிடிக்கும். இருந்தாலும் என்னன்னு தெரியல, சோனாவுக்கு என்ன பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அப்பனா உடனே லவ் சொல்லிட்டாளா? லவ் சொல்ல வந்தா, ஆனாலும் எல்லா விஷயத்துல லேடிஸ் தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க. இந்த விஷயத்துல நான் ஃபர்ஸ்டா இருக்கலான்னு ஜோதிகாவை பார்த்து. என்னன்னா? சோ இதெல்லாம் கவனிப்பா நல்லா. ஒரு ஃப்ளோல வந்துருச்சுமா சோனா. ஓகே ஓகே பார்த்து என்ன சொன்ன? அதுவா, ஹாய் சோனா. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா எதுவும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இது அலைப்பா, இது டைலாக்டா. உனக்கு டைலாக்கா முக்கியம்? இப்ப ஸ்டோரிய கேட்க போறியா இல்லையா? ஓகே சொல்லு. நான் அப்படி சொன்னதும் ஸ்டாப். என்ன பேசுற? சோனா, அது வந்து பார்த்ததும் தேவதை மாதிரி இருக்கறனால நான் இத உன்கிட்ட சொல்லல. என் கண்ணுக்கு தேவதையா தெரியற நீ, எப்பவுமே என் கண்ணுக்கு மட்டும் நீ தேவதையா தெரியணுங்கிறதுக்காக நான் இத உன்கிட்ட சொல்றேன். இந்த தேவதைய எப்பவும் தேவதையா பாத்துக்கிடுவேன். என்னோட தேவதைக்கு நான் என்ன சொல்ல வரேனா,
என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஐய, நானே ஒரு ஃப்ளோல எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பேசுறான்னு யோசிச்சு யோசிச்சு பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட புரியாம இடையில ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்க. இல்லடா, நீ பேசுற டயலாக்லாம் தப்பு. தப்பா? என்ன தப்பு? இந்த தேவதன் பேசுனியே, இது ரொம்ப புரியாத மாதிரி இருக்கு. புரிஞ்சா நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்? என்ன? ஓ, புரியணும்னு அவசியம் இல்ல. கேட்க நல்லா இருக்குல்ல? அப்போ கேளு. சப்பா, ஒரு கனவுல கூட காதல சொல்ல விட மாட்டேங்கிறாப்பா. ஜீவா, நீ கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கிள் தான் போல. கனவுலையும். சொல்லுடா. சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வர? அதாவது சோனா, அது வந்து ஐ லவ் யூ சோனா. என்னடா சொல்ற? உடனே ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அட பாவி, எப்போடா? பார்த்த செகண்ட்ல கண்டதும் வரதானமா காதல்? அப்படியா? ஆமா. ஏண்டா, பார்த்ததான் லவ் சொல்றேனா? சோனா அவ்வளவு அழகா? அதான் சொன்னேன்ல, என் ஆளுக்கு ரெக்க மட்டும் இருந்தா அவ தேவதை. ஓகே ஓகே, போதும். அம்மா, நீ சொன்னதுக்கு சோனா என்ன சொன்னா? அத ஏன் கேக்குற? என்னடாச்சு? அது வந்து என்ன சொல்ற? காது கேட்கலையா? திரும்பவும் சொல்லணுமா? ஐ லவ் யூ சோனா. ஸ்டாப் இட். ஏவாவ? ஏய், ஓகே ஓகே, சொல்லு சொல்லு. இங்க பாரு, இதெல்லாம் எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல. ஏமா? அதே பாரு, பார்த்ததும் லவ் சொல்ற. நான் எப்பற உடனே ஓகே சொல்ல முடியும்? சரி சரி, ஓகே ஓகே. உடனே சொல்ல வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் பழகலாம். அதுக்கப்புறம் என்ன பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே சொல்லு. அது ப்ளீஸ், இப்போதைக்கு இந்த பூவை மட்டும் வாங்கிக்கலாமே. இல்ல, அது வந்து ப்ளீஸ் சோனா. சரி ஓகே. என்னடா சொல்ற? ரோசா வாங்கிக்கிட்டாளா? எப்போடா? அதான் லவ் ஃபீல்ங்கிறது. டேய் ஜீவா, நான் கூட என்னமோ நினைச்சேன். நீ பெரிய ஆள் தான்டா. பார்த்ததும் ஒரு பொண்ண லவ் சொல்லி. சரி, அப்புறம் சோனா எப்போ உன்கிட்ட லவ் சொன்னா? இப்பவே நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு நேரத்தை வீணாக்கிட்டோம். இனியே இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த எபிசோடே முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம ரெண்டு பேத்தையும் எல்லாரும் திட்டுன்னு திட்டுவாங்க. ஐயோ, இது தேவையா? வேணாம், மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாமா? அடுத்தடுத்து சோனாவை நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணேன், சோனா எப்ப என்கிட்ட லவ் சொன்னா, அப்புறம் எப்படி உங்க ரெண்டு பேரோட லவ் ஃபெயிலியர் ஆச்சு? அட ஆர்வக்கோளாறு ஆர்வமே, இதுல எதுக்கு இவ இவ்ளோ ஆர்வமா இருக்கா? சரி ஓகே, இந்த லவ் சொல்லியவும் டெய்லி இந்த மாதிரி மீட் பண்ணி பேச வேண்டிதான். ஜீவா, நீ இனி மொரட்டு சிங்கிள் இல்லடா. நானு யா ஜீவா, சரி ஓகே, நாளைக்கு ஈவினிங் இதே மாதிரி மீட் பண்ண வரலாமா? வரலாமே. ஓகே ஓகே. ஆனாலும் ஜீவா, சொல்லுமா. உன்னோட லவ் ரொம்ப அழகா இருக்கு. அதை விட அந்த சோனாவை பார்க்கணும்னு எனக்கு தோணுது. ஐயோ, அவளை நான் எங்க போய் தேட? வேண்டாம் வேண்டாம் ஜோ. என் வாழ்க்கையில இனி நான் சோனாவை பார்க்கவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ப்ளீஸ், அத பத்தி பேசி எனக்கு காயப்படுத்தாத. ஓகே ஓகே, ஃபீல் பண்ணாத. நான் சோனாவை பார்க்கல, நாளைக்கு பேச வரேன். ஓகே, இப்ப போலாமா? போலாமே. பார்க் எண்டிங் வரைக்கும் நானும் வரேன். ஓகே ஜீவா. நானே காதல் மன்னன். என்னடி சொல்ற? இந்த சுடி நல்லா இல்லையா? ரொம்ப சிம்பிளா இருக்கு சுபா. எல்லாரும் ரிசப்ஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ண போறோம், நீ மட்டும் என்ன சிம்பிளா? இல்ல வாசுகி, அன்னைக்கு கோவிலுக்கு கிராண்டா சாரி கட்டிட்டு வந்து அந்த லூசு பசங்க தூக்கிட்டாங்களா, அதுல இருந்து பயமா இருக்குடி. அதெல்லாம் பயப்படாத, இனி யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் தோணுது. இருந்தாலும் இந்த சக்தி காட்டரும ரிசப்ஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ண போற, ரொம்ப கிராண்டா போகாத. அப்புறம் எவனாவது தூக்கிட்டா நல்லதா போச்சுன்னு விட்டுட்டு போயிருவேன்னு சொல்றான். ஏய், அது உன்னை கடுப்பேத்த. தெரியும் தெரியும், இருந்தாலும் சுபா, நம்ம போன மந்த் கடைக்கு போகும்போது ஒரு சுடி வாங்கணும்ல. எப்போ வாசுகி? ரெடிமேட் வாங்கணும்டி. நான் அதை யூஸ் பண்ணிக்கவே இல்ல. என்னோட கபோர்ட்ல தான் இருக்கு, அதை எடுத்து மாத்திக்கோ, உனக்கு நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும், மாத்திட்டு வா. எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நாம மட்டும் கிளம்பல, அவ்வளவுதான். யாரு? அத்தை?
அப்புறம் எங்க அம்மா வேதவழி அம்மா அவ்வளவுதானே? ஆமா ஆமா, மதி வரலன்னு சொல்லிட்டா. வேணிக்கு காய்ச்சலா இருக்குங்கறனால சரத்து நான் தனியா கூட்டிட்டு போய் சாரி வாங்கி கொடுத்துக்கறேன். இப்போதைக்கு வீட்ல ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டான். அதனால நாம மட்டும்தான். ஏய் ஜென்ஸ் ராகவ அப்பா வருவாங்க. என்னோட அப்பாவா? வேற என் அண்ணன்காரன் கடையில போய் அப்படியே ஒவ்வொரு ஆளையா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே, அதுவும் சரி. வீட்ல இருந்தே கூப்பிட்டோம் யாரும் அசைய மாட்டாங்க. கடையில போய் அவருக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது அப்படியே ஃபோன் பண்ணி வர வச்சிருவோம். ஆமா சுபா, அப்படித்தான். உங்க திருமச்சானியே நான் இருக்க சொன்னா ஆபீஸ் வேலை யாரும் உங்க அப்பாவை பாப்பாருன்னு கேட்டுட்டு போறாரு. இங்கேயும் அதேதானா? ஆமா ஆமா, என்னதான் பண்ணாலும் நம்ம அப்பா அம்மாவை திட்டாம இவங்களுக்கு ஹாப்பியாவே இருக்காது. அது என்னமோ உண்மைதான் வாசுகி. அதான் போகட்டும்னு விட்டுட்டேன். ஆபீஸ்க்கு போயாச்சா? இப்பதான் போனாங்க. நீ போ, அதான் உள்ள போய் ட்ரெஸ் மாத்துன்னு சொல்றேன். சரி ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அத்தை கூப்பிட்டா 2 மினிட்ஸ் சொல்லு, அதுக்குள்ள வந்துடுறேன். சரி சுபா, நான் வந்து எடுத்து கொடுக்கவா? கபோர்ட்ல மேலதான் இருக்கு. இல்ல இல்ல, நான் எடுத்துக்கிறேன். சீக்கிரம் வா. சரி வாசுகி. வாசுகி, யார் கூப்பிட்டா நான் ட்ரெஸ் மாத்துறேன்னு சொல்லிடாத, அப்புறம் திட்டுவாங்க, முக்கியமா எங்க அம்மா கிட்ட. ஓகே சுபா. ஃபைல். அடாடே, ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போறேன் காலையில இருந்து கத்திக்கிட்டு இருந்தா இன்னுமா கிளம்பல? ஃபைல மறந்துட்டு போனது ரொம்ப நல்லதா போச்சு. என்ன பயந்துட்டியா? என்னங்க நீங்க என்ன ஆபீஸ் போலையா? ஃபைல மறந்து வச்சுட்டு போயிட்டேமா. வந்து பார்த்தா இந்த மயில இன்னும் வீட்ல தான் இருக்கு. இது என்ன கவிதையா? கவிதை மாதிரி இருக்கா? இல்ல. ஆமா, என்ன இன்னும் கிளம்பல? அது சுபா. நிறுத்து. அந்த சுபா கழுத கிளம்ப லேட் பண்ணிருப்பா, கரெக்டா? இல்லங்க, அது எனக்கு தெரியும். அவ எப்பவும் அப்படித்தான். யோ திருமச்சான் பாரா, திருமச்சானுக்கு ரொமான்ஸ்லாம் வருதா? வெயிட் பண்ணி பாப்போம். என்னங்க சுபா? பேசாத. இல்லங்க. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்னங்க? பேசாம இரு. அது இல்லங்க. இதுக்குதான் சொன்னேன், என் கூடயே கிளம்பு, நான் உன்ன கடையில டிராப் பண்ணிட்டு போறேன்னு. கேட்டியா? இல்ல நான் சுபா கூட வந்துக்கிறேன் சொன்னியா இல்லையா? சொன்னேன், கை எடுங்க. ஓய், என்ன? இதுக்குதான் புருஷன் சொல்றத கேட்கணும். சரி, கை எடுங்க. இப்ப பாத்தியா, இப்படியே டைம் மதியம் ஆயிடும். அப்புறம் வெயில்ல போயிட்டு வந்துட்டு எனக்கு தலை வலிக்குதா, அது செய்து இது செய்து ஏதாவது சொல்லு. சொன்னா அடி. என்னாச்சு? வாய்ஸ் மாறுது. ஆளே மாறிடுச்சு. இதுல எங்க வாய்ஸ் மாறாம இருக்க? ஆந்தக்கனி, நீ என்ன இங்க? நான் வரது இருக்கட்டும், நீங்க என்ன இங்க? இது ஏன் ரூம்? உங்க ரூம்னா நீங்க நாட்டுக்கு வந்துடுவீங்களா? ரூம்ல யார் இருக்கான்னு பாக்குறதுல. ஆமா, நீ என்ன உள்ள பண்ற? நான் என்னமோ பண்றேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது கையெடுங்க. இதுக்கு தான் திரும்ப திரும்ப சொன்னேன். திரும்ப சொன்னேன். ஆந்தக்கனி உள்ள இருக்கான்னு சொன்னியா? நீங்க சொல்ல விட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அது கிளம்பிட்டு இருக்கோம். அது சரி, ரிசப்ஷனுக்கு துணி வாங்க போக நாள் ஃபுல்லா கிளம்புங்க. இதுக்கே எப்படின்னா ரிசப்ஷனுக்கு எப்படி? அது ஒரு கிட்டத்தட்ட 2 நாளா கிளம்புவோம். நீ செய்வ, எல்லாம் செய்வ. உன் கூட சேர்ந்துதான் என் பொண்டாட்டி கெட்டு போயிட்டா. ஓ, நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்காம விட்டுருந்திருப்பீங்க. ஃப்ரிட்ஜா? கெட்டு போகாம இருந்திருப்பால. ஓய். சரி, ஒருத்தி அப்பையில இருந்து நிக்கிறேன். அதுக்கு உன்னை உட்கார சொல்லி காஃபி டீ கொண்டு வரட்டா? கொண்டு வந்தா கூட நல்லா தான் இருக்கும். இல்லனா ஐயோ, கை எடுங்க. ஓ. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஐயோ, அசடு வடியுது. அட்டி வாங்கவ. ஒரு அரை அரைஞ்சாவது சொல்லிருக்க கூடாது இந்த ஆந்தக்கனி உள்ள இருக்கானு. எங்க சொல்ல விட்டீங்க? சரி ஓகே, எப்படியாவது சமாளிச்சுக்கோ. அந்த ஃபைல் எங்க இருக்கு? இந்த ஃபைல் அந்த ரெட் கலர். அது அப்பவே வெளிய ஹால்ல வச்சேனே, நீங்க எடுத்துட்டு போலையா? எடுத்துட்டு போக மறந்துட்டேன், அதான் திரும்பவும். அதான் ஹால்ல இருக்கல, எடுத்துட்டு கிளம்புங்க. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். போட்டோ. சிரிக்கிற? கடைக்கு போயிட்டு வா. ஓகே, கிளம்புங்க. அப்பாப்பா, எப்ப பாரு கிளம்புங்க. அப்ப நான் இருந்து கடைக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் போயிட்டு வரேமா. திருமச்சான், நான் அப்பதே ஆபீஸ் போயிட்டேனே. திருமச்சான் ஓடிட்டாரு. பாத்தியா சுபா, கடைக்கு கூப்பிட்டதும் ஓடியாச்சு. ஆமா, நான் தான் ஊட வந்து பாழாக்கிட்டேன். என்ன? இல்ல, நான் இங்க இல்லனாலும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருப்பாரு. ஏய். சரி ஓகே, போலாமா? திரு, சரத் ரிசப்ஷன் முடியற வரைக்கும் ரொம்ப பிஸி தான். யாரு எங்கெங்க எப்படி இருப்போனே தெரியாது. அதனால நீங்க ரூம்க்கு வராம இருக்கிறதே நல்லது. சரத்து,
என்னடா என்ன ஆச்சு? அந்த தாஸ் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் அதுக்காக தான் அன்னைக்கே சொன்னேன், ஏதாவது ஒரு கேஸ போட்டு உள்ள தள்ளுன்னு. ஐயோ சக்கரவர்த்தி சார், என்ன சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படி? எந்த கேஸ போட்டு அவனை உள்ள தள்ள சொல்றீங்க? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆளை வச்சிருக்கான். இப்ப கூட சேஷா கைய பிடிச்சு இழுத்து, ஆமா சரத்து சொன்னான், சிவானியும் சொன்னான். என்ன தைரியத்துல பொம்பளை பிள்ளை கைய பிடிச்சு இழுத்துட்டு அவன் நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான்? எல்லாம் துட்டு அதிகாரம் இருக்கிற திமிர்ல சார். அரெஸ்ட் பண்ண முடியவும் பெயில் வாங்கிட்டேன்னு சொல்றான். சரத்து அதுக்காக சார் சார் சும்மாலாம் அவனை விட்டு வைக்கல சார். அவனுக்குன்னு ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன், சீக்கிரமே நடக்கும் சார். அப்ப முதல்ல அவன் உள்ள போனா அவங்க அண்ணன் கூட உட்காந்து ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டியதான், வெளியே வர முடியாது சார். அது வரைக்கும் எவ்வளவு ஆடுறான்னு நானும் பாக்குறேன். எனக்கு தெரியும்டா நீ இவ்வளவு அமைதியா இருக்கேனா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு. ஆனா உனக்கு 4 நாள்ல ரிசப்ஷன், அந்த டைம்ல அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சார், நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே. ஆமா இன்னைக்கு துணி பர்ச்சேஸ் பண்ண யார் யார் போறா? வீட்டுல எல்லாருமே கிளம்புறாங்க சார். ஆனா அப்பா அண்ணன்கெல்லாம் ஆபீஸ் போறேன்ட்டாங்க. நான் வீட்டுல இருந்த மணிக்கு தான் சார் டியூட்டி பார்க்கணும். போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். வேணி காய்ச்சல்ங்கிறனால அதுவும் நான் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு இன்னைக்கு நான் வீட்டுல தான் இருக்கேன். டேய் அப்படியே 4 நாள் தொடர்ந்து லீவ் போடுறா, ரிசப்ஷனா முடிச்சுட்டு அப்புறம் போய்க்கலாம். ஆமா சார் அப்படித்தான் பாக்குறேன். டேய் கோவிலுக்கு ஏற்கனவே தனியா போய் தான் சுபாவை கடத்துனாங்கன்னு சொன்னேன். இப்போ துணி எடுக்க இல்ல சார், இதுக்கு சிந்துவும் சித்தார்த்தும் வாரேன் இருக்காங்க. சித்தார்த்தா? ஆமா சார், ஏதோ அவ துணி எடுத்து கொடுக்க போறாளாம் எல்லாத்துக்கும், அதனால நான் கூட வர எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லியிருக்கா. சித்தார்த்த இருக்கிறதுனால ஒன்னும் பயம் இல்ல சார், அவன் பாத்துக்குவான். அப்புறம் ஜீவாவுக்கு ஒர்க் வேகமா முடிஞ்சதும் ஜீவாவை அனுப்பி விடுறேன்னு அப்பா சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியாடா? ஆமா சார், அதனால பயம் இல்ல. அப்புறம் நான் சுப்பிரமணியவும் வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். சுபாவை தூக்குனது எதிர்பார்க்காதது சார். இனி நான் ரொம்ப கண்காணிப்போட தான் இருப்பேன், கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. ஓகேடா, நான் வேணா பாத்துக்கிறேன்டா. நீ மாப்பிளக்கார பையன், நீ எதுக்கு எல்லாத்தையும் பார்த்து சிரமப்பட்டுட்டு? ஐயோ சார் இல்ல சரத்து, நம்ம ஆளுக டீம் இன்னும் இருக்கதானே செய்யுது. நான் சொன்னா உடனே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ண சொல்றேன், நீ கொஞ்சம் ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல சார் நான் ஆல்ரெடி ஓகேடா, பாக்குறது பாக்கட்டும், நானும் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். ஓகே சார். ஆனா சரத்து ரொம்ப நாள் இழுக்காத, சீக்கிரம் அந்த தாசுக்கு ஒரு முடிவு கட்டு. ஓகே சார். ஸ்கெட்ச் போட்டாச்சு, வழிய வந்து அவனா விழுவான், அப்ப பாத்துக்கிறேன் சார். ஓகே 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 சரத்து. சரி எது ஒண்ணுனா கால் பண்ணு. கால் பண்ணவா சார்? வீட்டுக்கு கிளம்பி வாங்க. சிவானி ராம் சேஷா கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கே வராதா சொன்னாங்க, நீங்களும் வாங்க. ஏய் அவ சும்மா சொல்லியிருக்காடா. சும்மாவா? ஐயோ சரத்து, ரிசப்ஷனுக்கு முத நாள் நான் இங்க வந்துடுறேன். இப்போ சிவானியால கண்டிப்பா முடியாது. அப்பப்ப இன்னும் தலை சுத்துது, வாமிட் வருதுன்னு பாவம் பிள்ளை ரொம்ப அசந்தர்றா. இங்க இருந்தா கொஞ்சம் படுத்துக்க ரெஸ்ட் எடுக்க இருப்பா. அதேதான் அங்கானா ஒரே பேச்சுதான், சரியா சாப்பிட கூட மாட்டாடா. என்ன சார் தாய் பாசத்தை மிஞ்சிட்டீங்க? டேய் ஓகே சார், மிச்ச டைம்னா நானா வந்து இழுத்துட்டு வந்துருவேன். கன்சீவா இருக்கிறனால சிவானிக்கு கம்ஃபர்டபுளா எது இருக்கோ அதை பார்க்கணும்ல. ஆமாண்டா, இங்கன்னா கொஞ்சம் அவ இஷ்டப்பட்ட மாதிரி கொஞ்சம் இருந்துக்கிடுவா, சாப்பிட்டுக்கிடுவா, முக்கியமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா. உண்மைதான் சார். இங்க வந்துட்டா கண்டிப்பா எல்லாரு கூடயும் பேசிக்கிட்டு இருக்கணும், உட்காந்துட்டே இருக்கணும் தான் நினைப்பா. சார் நான் ஓகே சொன்னேங்கிறதுக்காக ரிசப்ஷனுக்கு காலையில வராதீங்க, கொஞ்சம் முத நாளே வந்துருங்க. அது எப்படி வராம? அதெல்லாம் வந்துடும் சரத்து. ஓகே சார். சரி வேணி எப்படி இருக்கா? இப்போ ஓகே சார், ஃபீவர்லாம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் டயர்டா இருக்கா, அதனாலதான் இன்னைக்கு ரெஸ்ட். ஓகேடா இன்னொரு 3 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு, அப்பதான் பிள்ளை ரிசப்ஷன்ல நல்லா இருப்பா. சரிங்க சார். சரிடா வச்சுதவா? ஓகே சார். சிவானிய நல்லா சாப்பிட சொல்லுங்க. சொல்லிடுறேன்டா. சரி எல்லாத்தையும் கவனமா கடைக்கு போயிட்டு வர சொல்லு. சரிட்டுமா? ஓகே ஓகே சார். இல்ல பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, அதுவும் ரிசப்ஷன்ல பிரச்சனை வராம நாம தான் பாத்துக்கணும். ஒரு ஆளை தூக்கி உள்ள போட்டா இன்னொரு ஆள் எப்படிதான் முளைச்சு வருவானோ வந்துடுறான். நம்மளெல்லாம் ஒரு விறுவிறுப்பா வச்சிருக்கிறேவும் இவங்க எல்லாம் இருக்காங்க போல. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆள் எல்லாத்தையும் கால் பண்ணி சொல்லி இந்த தாஸோட ஆள் எல்லாத்தையும் கொஞ்சம் வாட்ச் பண்ண சொல்லணும். ரிசப்ஷன்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரிசப்ஷன் முடியணும். பாத்துக்கலாம். யாரு? என்ன யாரு? இல்ல போன்ல யாரு சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க? பொண்டாட்டிங்கிறனால இந்த சந்தேகம் வருமா? இல்ல இந்த சந்தேகம் வரனால பொண்டாட்டிங்கிற பேரான்னு தெரியல. என்னங்க இதுல இது வேறயா? யாரு போன்ல பேசுறா? அது என் ஃப்ரெண்டு. ஓ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசுறீங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? மாத்திரை போட்டு இவ்வளவு நேரம் தூங்குனேனா? சரி. இப்ப தூக்கம் வரல. ஓ அதனால என் கூட சண்டை போடலான்னு வந்துட்ட? இல்ல கீழே பார்த்தேன், யாருமே இல்ல. வீரா மச்சான், மதி, தம்பி 3 பேரும் அவங்க ரூம்ல இருக்காங்க, மிச்சபடி யாருமே இல்ல. அதான் உங்களை தேடி மாடிக்கு வந்தேன். ஓ எல்லாரும் அப்ப கடைக்கு கிளம்பியாச்சா? அவங்க போனதை கூட நீங்க பாக்கலையா? போன் வந்தது, அதான் வந்துட்டேன். ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டோ?
சேட்டைய பாத்தியா? ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ இல்லாட்டி நான் இல்ல, நான் இல்லாட்டி அவ இல்ல. அவளா? கேர்ள் ஃப்ரெண்டு. ஓ, பேர் என்ன? ஏன் இப்ப பேரை தெரிஞ்சு என்ன பண்ண போற? எல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கலானே. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டாம், போ திரும்ப போய் படுத்து தூங்கு. எனக்கு தூக்கம் வரல. உன்னை பாத்துக்க சாப்பாடு விட்ட இதுக்கெல்லாம் நான் இருக்கலாம்னு சொல்லிதான் லீவு போட்டு இருக்கேன். என்னால உன்னை தாளாட்டிலாம் தூங்க வைக்க முடியாதுமா. ஆமா ஆமா, அப்படியே தாளாட்டு பாடிட்டாலும். என்னன்னா என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, நான் கீழே போறேன். என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு போ. ஒண்ணு சொல்லல. காய்ச்சல் கொஞ்சம் சரியானதும் சேட்டை கூடி போச்சுன்னா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என்ன? ஒண்ணு இல்ல, வீட்ல யாரும் இல்லைன்னு சொன்ன. அந்நியாதவன் வீரானா எல்லாம் அவங்க ரூம்ல. அதான் அதான் என்ன பாக்குற? பாக்கலாமா? எனக்கு தூக்கம் வருது. ஓய், நான் போய் தூங்க போறேன். இப்பதானே தூக்கம் வரலன்னு சொன்ன. அது அப்போ. அப்பனா இப்போ தூக்கம் வந்துருச்சு. நான் போய் என்னோட ரூம்ல கதவை லாக் பண்ணிட்டு தூங்குறேன். ஐஸ்வர்யா, சாலாத்த, வாசுகி, சுபா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் என்னை எழுப்பி விடு. ஓ, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம். நான் இப்ப போறேன். சரி ஓகே, கிளம்பு. அது இல்லங்க. கிளம்பு கிளம்பு. இல்ல, அது வந்து. நீ கிளம்புமா, போய் தூங்கு. லீவு போட்டு உனக்காக இருந்ததுக்கு இதோ மொட்டை மாடியில உட்காந்து காக்கா குருவி வரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து. நோ ப்ராப்ளம், கிளம்பு. சரி, என் மேல ஒண்ணு கோபம் இல்லையே? நிஜமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போ. காஃபி டீ ஏதாவது போட்டு கொண்டு வரவா? வேண்டாம் வேண்டாம், உடம்புக்கு முடியாத பொண்ண கஷ்டப்படுத்த கூடாது, நீ போ. கோச்சிக்கிட்டியா? ஆமான்னு சொன்னா என்ன பண்ண போற? அது ம், நான் ரூமுக்கு போறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா நீ மாறுவ. உன்னோட இந்த பயம் கண்டிப்பா போகும். நான் போக வைக்கிறேன்.